சுவாமியே சரணமையப்பா. இதுதான் கல்லிடம் குன்றம். மகிழ்ச்சியை வதம் செஞ்சு இங்கதான் சாமி வச்சாங்க. இது ஐதாவில் குளிச்சுட்டு வர சாமிங்கெல்லாம் குளிச்சுட்டு ஒரு கல்லை எடுத்துட்டு மகிழ்ச்சி எங்க எந்திரிச்சுன்னு இங்க வைப்பாங்க. இந்த கல்லை இதான் அந்த இடம் தான் இது. நாங்க சண்டிகாட்டுல இருந்து வரோம். நேற்று நேற்று சாயந்தரமா ஏறி இங்க கல்லிடம் கொண்டு இங்க படுத்துக்கிட்டோம். நாங்க ஒரு 17 சாமி வரோம் சாமி சண்டிகாட்டுல இருந்து. ஆமா சாமி, யாருமே கூட்டமே இல்லை சாமி. இந்த வருஷம் 17 பேரும் இங்க இருக்கிறாங்க, படுத்திருக்காங்க சாமி. சாமிங்கெல்லாம் இங்கதான் இருக்காங்க, தங்கி இருக்காங்க. நான் மட்டும் பாக்குறதுக்கு சாமி கும்பிட வந்தேன். ஆனா யாருமே இல்லை சாமி, இங்க கூட்டமே இல்லை. இல்ல சாமி, இங்க ஐதாவில் வெள்ளம் கொண்டது யாருமே கிடையாது. தனியா தான் சாமி இருக்கிறோம். சாமிங்கெல்லாம் அங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நாங்க தனிப்பட்ட சாமி பார்க்க வந்தப்ப நம்ம சாமிகளுக்கு ஒரு நியூஸ் கொடுக்கறதுக்காக, தகவல் கொடுக்கறதுக்காக ஆமா வந்தோம் சாமி. சாமிங்கெல்லாம் சாக்கிறதே அவங்க, கூட்டமெல்லாம் கிடையாது. 7 மணிக்கு இப்ப திறக்கிறாங்க சாமி. மணி 6 ஆகுது. இப்ப அடுத்த ஸ்டாப் ஐதா இப்ப இறக்கம் வரும் சாமி. இப்ப இறக்கம் வந்தோடனே அங்க குப்ளின்னு 3 கிலோமீட்டர்ல இன்னும் ஒரு ஊர் தான் இப்போ வரும். அடுத்தது முக்குலின்னு ஒரு ஊர் வரும் சாமி. 3 கிலோமீட்டருக்கு முக்குலி. 3 கிலோமீட்டருக்கு சாமி முக்குலி. ஐதா இறக்கம் வந்தோடனே முக்குலின்னு ஒரு ஊர். அங்கதான் சாமி இப்போ நம்மளுக்கு இந்த பாஸ் கொடுக்குறாங்க. இப்ப பெரிய பாதைக்கு இப்ப தனிப்பட்ட முறையில ஸ்பெஷல் தரிசனத்துக்காக இப்போ பாஸ் கொடுக்குறாங்க சாமி. ஆமா, சுவாமியே சரணமையப்பா.